நம்மள நெறைய பேர் பார்த்திருப்போம். இந்த நாய்ங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு கான்கிரீட் தூண பார்த்தா மட்டும் அந்த இடத்துல 1 கடிச்சிட்டு போகும். ஆனா எப்படி இதுங்களுக்கு கான்கிரீட் தூண பார்க்கும்போது மட்டும் 1க்கு வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இதுக்கு பின்னாடி ஒரு சயன்ஸே இருக்கு. நாய்ங்களுக்கு அதோட மோப்ப சக்தி தான் உலகம். ஒரு தூண்ல 1க்கு போறதுனால, இது என்னோட பகுதி அப்படின்னு ஒரு மார்க்க வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வர மத்த நாய்ங்களுக்கு தன்ன பத்தின தகவல்கள பரிமாறுறதுக்கும் இது இந்த மாதிரி பண்ணுது. அப்படி என்ன தகவல்கள பரிமாறுதுன்னு பார்த்தா, அதோட வயசு என்ன? அது ஒரு ஆணா? பெண்ணா? ஆரோக்கியமா இருக்கா? இல்லையா? இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒண்ணு கடிக்கிறது மூலம் அதோட வாசத்த வச்சே மத்த நாய்ங்க கண்டுபிடிச்சிரும். சிம்பிளா சொல்லப்போனா நாம யூஸ் பண்ற விசிட்டிங் கார்ட் மாதிரி. இதுங்க இந்த மாதிரி தூண்கள்லயும், போஸ்ட்கள்லயும் ஒண்ணு கடிக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்கு. தரையில ஒண்ணுக்கு போறத விட இந்த மாதிரி செங்குத்தான தூண்கள்லயும், போஸ்ட்கள்லயும் ஒண்ணுக்கு போறதுனால இதோட வாசனை ரொம்ப நேரம் காத்துல தாக்கு பிடிக்கும். இதனால தான் ஒரு நாய் ஒண்ணுக்கு போன இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நாய் வந்து ஒண்ணுக்கு போறத நாம எல்லாம் பார்த்திருப்போம். அந்த இடத்துல அந்த வாசனை தொடர்ச்சியா அடிக்கும்போது இது நம்ம இடம் தான் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் செய்யுது. சுருக்கமா சொல்லப்போனா நாம எப்படி சோசியல் மீடியால கம்யூனிகேட் பண்றோமோ இதே மாதிரி நாய்ங்க யூரின வச்சு கம்யூனிகேட் பண்ணுதுங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நிறைய பேரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கு ஒரு பதிலா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்க தட்டி விடுங்க.